வணக்கம் சார். வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம் சதீஷ் சார், வரதன் சார், காஞ்சிபுரத்தில். வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சார் வணக்கம் சார். ராணிப்பேட்டையிலிருந்து பார்த்திபன். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு முக்கியமான வகுப்புல உங்களை எல்லாத்தையும் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த அற்புதமான இந்த கேரளா அஷ்டமங்கல பிரசன்ன முன்னோட்ட வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து எஸ் சதீஷ்குமார். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன வகுப்புல நம்ம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து ஜோதிடத்துல ஒரு எளிமையான முறையில பலன்களை சொல்வதற்கு, எளிமையான முறைகள்ல ஜாதகம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு நிகராக ஒரு அற்புதமான எளிமையான முறையில ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிப்பது, வீட்டில் தோஷ நிவர்த்திகளை எப்படி நிவர்த்தி செய்வது, இப்போ பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, அது எப்ப சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஜாதகத்துடைய கேள்விக்கு எளிமையான பதில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த கேரளா அஷ்டமங்கல தோழி பிரசன்ன வகுப்பு. இப்ப இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக இதுவரையும் நம்ம நடத்தவே இல்லை. அதாவது தனிப்பட்ட முறையில சோழி பிரசன்ன வகுப்பும் தாம்பூல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது தான் பண்ணோம். இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பண்ற ஐடியாவே இல்லை. ஆனா மாணவர்கள் பல பேர் இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது எப்ப தொடங்குவீங்க அப்படின்னு ஜோதிடம் படித்த மாணவர்களா இருக்கட்டும், வாஸ்து பயின்ற மாணவர்களுக்கும் கேட்கணும்னு ஒரு விஷயத்துலதான் இந்த பிரசன்ன வகுப்புக்கு தனிப்பட்ட பொருள்ல பல மாணவர்களை உருவாக்கி ஜோதிட பிரசன்னாச்சாரியார் விருது வாங்கிய நம்ம சிவகுரு மகாதேவ் ஐயா அவர்கள் இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பை சிறப்பான முறையில் நமக்கு நடத்தி தர இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் நமக்கு சோழி பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நம்ம ஸ்ரீ ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக நடத்தி வெற்றிகரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 மாணவர்கள் படித்து அந்த வகுப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பான வகுப்பாக வெற்றிகரமான வகுப்பாக நிறைவடைந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்துச்சு. இப்ப அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது ஐயா சிறப்பான முறையில் எடுக்க இருக்கிறார். இந்த வகுப்பை சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பதற்காக ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம். அனைவருக்கும் என் இணைய வணக்கம். நான் சிவமகாதேவ். ஜெய்குரு ஆன்மீக பயிற்சி மையம் வழங்கும் கேரள அஷ்டமங்கல சோழி பிரசன்னம். இதை நடத்துபவர் ஆஸ்ட்ரோ வாஸ்து நிபுணர் திரு சதீஷ்குமார் அவர்கள். இந்த சோழி பிரசன்ன வகுப்பு அப்படின்றது இன்னைக்கு கேரளாவில் தான் இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது மிக முக்கியமா எல்லாம் சொல்லப்படுறது. ஆனா கேரளாவில் இதை நாம கத்துக்க முடியாத அளவுக்கு அது தாந்திரிகம், முத்திரை, அதுக்கப்புறமா பூஜா விதிகள், அதுக்கப்புறமா இதை 3 நாள் அஷ்டமங்கல பிரசன்னமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிறைய விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டு முறைப்படிதான் நம்ம அதை அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது இது ஒரு எளிய வகை பிரசன்னமாகவும், அதை கத்துக்கிட்டா நமக்கு நல்லதொரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது நமக்கு சதீஷ்குமார் சார் அவர்கள் இதற்கு முன்னாடியே இது நம்ம பிளான் பண்ணல. இருந்தாலும் இப்ப இந்த சோழி பிரசன்னத்தை நாம மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இது மாதிரி குருகுலத்துல சொல்லி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நாம இத நம்ம மறுபடியும் இந்த கிளாஸை கேரள அஷ்டமங்கல சோழி பிரசன்ன வகுப்பை தொடங்கி இருக்கிறோம். இப்போ இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படின்றத விட சதீஷ்குமார் சார் அவர்கள் நிறைய வகுப்புகள் போட்டுக்கிட்டே இருக்காரு.
அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குருமார்களையும் அவர் வந்து முறையா கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெளிவுரையா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வச்சு அதற்குண்டான சன்மானத்தையும் கொடுத்து மரியாதையும் கொடுத்து அதே மாதிரி வந்து வகுப்புக்கு வருகின்ற உங்களை மாதிரி நண்பர்களுக்கு எளிய முறையில பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு எதையுமே மறைக்காம கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. இத வந்து இவர் வந்து எப்போதுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து நாம முதல் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டனாக்கா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற இதுவே வந்து யாருக்கும் கிடையாது. அதுல வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனசோட அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இந்த சோழி பிரசன்னம் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஜாதகம் அப்படின்றது நம்மளுடைய பிறந்த காலத்துல நமக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஜாதகம். அப்போ ஜாதகம் அப்படின்றது வந்து எல்லாரும் கத்துக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஜாதகம்ன்றது கண்டிப்பா எல்லாரும் கத்துக்கணும். இது வந்து லைஃபுக்கே ஜாதகம் தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. பிரசன்னம் மட்டுமே வந்துட்டு கத்துக்கிட்டா போதுமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வெற்றிலை பிரசன்னம் இருக்கு, அதுக்கப்புறம் கைரேகை இருக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோழி பிரசன்னம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு அட்வான்ஸான இந்த உலகத்துல வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு கோவிலுக்கு வணக்கம், ஒரு கோவிலுக்கு ஒரு பிரசன்னம் பார்க்கணும்னாலும், ஒரு குலதெய்வத்திற்கு ஒரு பிரசன்னம் பார்க்கணும்னாலும், அதே மாதிரி வந்து இந்த உலகத்துல வந்து எந்த கேள்வி வேணாலும் நம்ம வந்து கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பா பதில் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப அஷ்டமங்கல பிரசன்னம் ஒருத்தர் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாதகத்துல முழு வல்லுனர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா அஷ்டமங்கலத்துல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு, நெறிமுறைகள் இருக்கு, சூத்திரங்கள் இருக்கு, ஸ்புட கணிதங்கள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு, லக்ன விதிகள் இருக்கு. அதே மாதிரி வந்து லக்னத்தை எப்படி வந்து பார்க்கணும், எத்தனை லக்னங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளே இருக்கு. ஆனா இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப கேரளாவுல நமக்கு வந்துட்டுனாக்கா நிறைய பேர் வந்து ஒரு 3 நாள் ஆக்கிடுறாங்க. அப்போ போரே அடிச்சு போயிடும். அங்க வந்துட்டுனாக்கா வந்து இந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி வந்து வந்தா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அங்க போய் 3 நாள் உட்காந்து தங்கி ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறதுக்குள்ள நமக்கு பொழுது விடிஞ்சு போற மாதிரி ஆயிடும். அதனால வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் நம்மளோட தமிழ்நாட்டு சொல்லி கொடுத்தாலும் கூட இது கேரளா முறைப்படிதான்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து ஈஸியா சொல்லி கொடுத்துறேன்னு சொல்றாங்களே, அஷ்டமங்கலம்ன்றது ரொம்ப பெருசாச்சே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எந்த எந்த கோர்ஸுமே படிக்கிறவர்லையும் தான் அது பிரம்மாண்டம். படிச்சு உள்ள இறக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிறு துளிதான். அந்த மாதிரிதான் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது நமக்கு வந்து இது வந்து கேரளாவுடைய முறை கிடையாது. இது நம்ம நாட்டிலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டது தான். அது வந்து அவங்க வந்து வேற மாதிரி விதிமுறைகள், நெறிமுறைகள், பூஜா விதிகள் இதெல்லாம் மாத்தி அவங்க வேற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. நம்ம இன்னுமா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை நீங்க முறையா கத்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா எல்லாம் அல்ல உஜ்ஜிஷ்ட மகாகணபதி துணை கொண்டு ஜெய் குரு ஆன்மீக பயிற்சி மையம் திரு ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் வாஸ்து நிபுணர் அவர்கள் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வகுப்பை ஏற்படுத்திய அவருக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்ப நம்ம வந்து அஷ்டமங்கல பிரசன்னம்னா என்ன அப்படின்றத நம்ம ஆரம்பிக்கலாம். பொதுவா சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து அது ரொம்ப வந்துட்டு விதிமுறைகள் அப்படின்றது கம்மி. ஆனா அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது வந்து 8 பொருட்களால இது வந்துட்டு பார்க்கப்படுறது. அந்த 8 பொருட்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கும்போது இதுக்கு வந்து பிரஜைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து மந்திர விதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்துட்டுனாக்கா வந்து கிரியாக்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. நம்ம அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பொதுவா இப்போ கேரளாவுலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரஜை அப்படின்றது வந்து என்னைக்கு அவங்க வந்து பிரசன்னம் கேட்கிறாங்களோ, அந்த அன்னைக்கு வந்துட்டு திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அது மாரி வந்து 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்க என்ன கலர் பூ வச்சிருக்கிறாங்க, என்ன கலர் புடவை வேஷ்டி கட்டியிருக்கிறாங்க, அப்படின்ற முதற்கொண்டு பிரஜை எடுப்பாங்க. அத வந்து அன்னைக்கு உண்டான லக்னத்த என்னைக்கு எந்த நேரத்துக்கு வந்தாங்களோ, அந்த லக்னத்த வந்து அவங்க எடுக்கிறது வந்து வழக்கம். ஆனா, நம்ம அப்படிலாம் எடுக்க போறதில்ல. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா எப்படி லக்னம் எடுப்போம். எப்படி எடுத்தா நமக்கு பலன் அப்படின்றது வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து தேவதா பிரசன்னம் அப்படின்னு இருக்கு. இது வந்து இதுலயே வந்து ஆட் ஆகுமான்னு கேட்டா ஆவாது. காரணம் என்னன்னா, தேவதா பிரசன்னம்ன்றது அது வேற. ஏன்னா, குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆலய பிரசன்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆலய பிரசன்னம்ன்றது வந்து இப்போ சாதாரணமா ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த கோவில் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இடம் இடம் தேர்ந்தெடுக்கணும், அப்படி எப்படிப்பட்ட சாமியை தேர்ந்தெடுக்கணும், எந்த திசையில கோவிலை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும், எப்படிப்பட்ட மண்ணா இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கோவில் கட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா, இத வந்துட்டு கோவில் கட்டுறதுக்கு எந்த மாதிரி சாமி வந்து ஆணா பெண்ணா அப்படின்ற விதிமுறைகள் இருந்தாலும், கட்டடம் வந்து நமக்கு வந்து வாஸ்து முறைப்படி இல்லாம ஆகம முறைப்படி வந்துட்டு இருக்கா, எவ்வளவு ஹைட் வைக்கணும், எவ்வளவு நீட்டு வைக்கணும், பிரெத்து அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா அகலம் எல்லாமே வந்துட்டு இப்படி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கோவில் எந்த திசையை பார்த்து இருந்தா நல்லது அப்படின்ற அனைத்து விஷயங்களுமே தேவதா பிரசன்னத்துல இருக்கு. அப்ப அந்த தேவதா பிரசன்னன்றது வந்து இது வந்து என்னன்னா எப்படி அஷ்டமங்கலத்துக்கு நமக்கு ஒரு 15 நாள் 20 நாள் தேவைப்படுறதோ அதே மாதிரி தேவதா பிரசன்னத்துக்கும் அவ்வளவு நாள் தேவைப்படும். இதுல வந்து குலதெய்வமும் நீங்க படிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து குலதெய்வம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து குலதெய்வத்தை நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஜாதகமும் தெரியும், வெற்றிலை பிரசனமும் தெரியும், அஷ்டமங்கல பிரசனமும் தெரியும், சோழி பிரசனமும் தெரியும், 4 நட்சத்திரம் பார்க்கவும் தெரியும், திதி கரணம் பார்க்கவும் தெரியும். அதே மாதிரி வந்து நமக்கு யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லவும் தெரியும். அப்படின்னு வந்துட்டு இருக்கிறது இப்ப விவாக முகூர்த்தம் பார்க்கவும் தெரியும். அப்படின்றது வந்து ஒரு ஜோதிடனுடைய முழு ஒரு அமைப்பு. அப்ப எனக்கு இது தெரியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்றத விட இந்த அஷ்டமங்கல பிரசன்னமும் சோழி பிரசன்னமும் படிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மரியாதை. இந்த சோழி பிரசன்னத்துல வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அப்போ இந்த அஷ்டமங்கல சோழி பிரசன்னத்துக்கு 216 சோழியும் எடுத்துக்கலாம், 500 சோழியும் எடுத்துக்கலாம், 108 சோழியும் எடுத்துக்கலாம். இது வந்து விதிமுறை இருக்கு. அப்போ இந்த சோழிகள் அப்படின்றது வந்து பொடி சுழியாவும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து நார்மலா 108 சோழி பாக்குறோமே அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து என்னன்னா கேரளாவிலாம் பொடி சோழி தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அது வந்து வாகை வாரியா பிரிச்சு அது வந்து பாக வாரியா வந்துட்டு லக்னம் எடுத்து அது வந்துட்டு அணுவாக ரீதியா வந்துட்டு அது வந்து லக்னத்தை வந்து பிரிச்சு எடுப்பாங்க. அப்போ இது வந்து பொடி சோழியில பார்த்தோம்னா இன்னும் மரியாதை ஜாஸ்தி.
அதே மாதிரி வந்துட்டு இந்த 108 சுழியில பார்க்கறது 216 சுழியில பார்க்கறது அதை விட மரியாதை ஜாஸ்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு வந்து நமக்கு வந்து இப்ப 8 மங்கள பொருட்களால நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து மங்கள பொருட்களால நம்ம வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை வந்து பார்க்கிறது. இதுக்கு வந்து நெறிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாம எப்படி ட்ரெஸ் போடணும், நாம எப்படி வந்துட்டு எத்தனை நாள் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு விரதம் இருந்து, அதாவது எத்தனை நாள்னா 11 நாள்லாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஷ்டமங்களை பார்க்கும்போது நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாலும், மது போதை இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அதே மாதிரி வந்து கணவன் மனைவியில உறவுல இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம சுத்தமா இருக்கணும் அப்படின்றது கடைப்பிடிச்சா மட்டுமே போதுமானது. அப்போ ஒரு ஆலயத்திற்கு போகும்போது அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கறவங்க எப்படி இருக்கணும், ஒரு குலதெய்வ பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கறவங்க எப்படி இருக்கணும், அதே மாதிரி வந்து குடும்ப பிரசன்னம். இப்போ ஒரு சோழி பிரசன்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே நாம வந்து பார்க்க முடியும். ஆனா இது அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படி கிடையாது. ஒரு பாரம்பரியத்துக்கு பார்க்கலாம். ஒரு பாரம்பரியம்னா என்ன, அதாவது வந்து தன்னுடைய தாத்தா எப்படி இருந்தாரு, தாத்தாவுக்கு என்ன தோஷம் இருந்தது, பாட்டி எப்படி இருந்தாங்க, பாட்டியினுடைய குடும்பத்துல வந்து எப்படி இருந்துச்சு, நமக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தையாவே பிறப்பது ஏன், ஒரு பெண் குழந்தையாவே பிறப்பது ஏன், அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துல வந்து மனைவியே நமக்கு தங்காமல் இருப்பது ஏன், அதே மாதிரி வந்து மனைவி வந்தாலுமே வந்துட்டு மற்றவங்களோட கை மாறி போவது ஏன், அதே மாதிரி வந்து குழந்தைகளே இருந்தாலும் அந்த குழந்தைகள் நம்மை பார்க்காதது ஏன், இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள். அப்போ ஒரு பூமி வாங்குறோம், அந்த பூமி நமக்கு சொந்தமாகிறது இல்லை. ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுல நாம குடி போகிறது இல்லை. ஒரு கார் வாங்குறோம், அந்த காரை நாம வந்து பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு நிலம் வாங்குறோம், அந்த நிலத்தை நாம போய் பார்க்கறது இல்லை. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்குன்னா, இப்ப வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம வந்து என்ன பண்றோம், அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு இது வேணும். இப்ப அம்பானியே இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். நல்ல காரு, நல்ல வீடு, அதே மாதிரி வந்துட்டு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு போய் ஒரு கிராமத்துல பாருங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 250 ஏக்கர் 500 ஏக்கர்லாம் இருக்கும். பார்த்தாங்கன்னா வந்து வாசல்ல வந்து வெறும் சேரை போட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்துட்டேனாக்கா அவங்க வந்து இன்னுமே உழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. இதுவும் விதிதான், அதுவும் விதிதான். அப்போ இதுவும் விதி அதுவும் விதி அப்படின்னும் போது அப்போ வந்துட்டேனாக்கா நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, நமக்கு வந்து செலவு பண்றவனுக்கு பைசா கொடுக்கறது இல்ல ஆண்டவன், செலவே பண்ணாதவனுக்கு பாருங்க வந்துட்டு இவ்வளோ காசை இவ்வளவு சொத்தை கொடுத்து வச்சிருக்கிறான் பாருங்க அப்படின்னு பாத்தீங்களா. இதெல்லாம் தோஷத்தினுடைய ஆதிபத்தியம் தான். அப்போ இது வந்துட்டு ஒரு பங்காளிகள் கூட பார்க்க வேண்டிய ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம். இது பங்காளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அஷ்டமங்கல பிரசன்னம்னா ஒரு குடும்பத்துக்காகவும் பார்க்கலாம், ஒரு பங்காளிகளை கூட்டின்னு வந்து பார்க்கலாம், அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து ஒரு ஊருக்காக பார்க்கலாம், ஒரு உலகத்திற்காக பார்க்கலாம், ஊருக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்காக பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளுக்காகவும் பார்க்கலாம். அப்போ இதுல வந்து நிமித்தம் அப்படின்னும் சகுனம் அப்படின்னும் 2 விதம் இருக்கு. அப்ப நிமித்தம்ன்றது வந்துட்டு என்னன்னா, இதுல வந்து அஷ்டமங்கலத்துல வந்துட்டு ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க விளக்கேத்தும் போது அவங்களுடைய நடைமுறை, ஒரு விளக்கு எப்படி ஏத்துறாங்களோ அத வந்து அழகா வந்து அதுலயே நம்ம வந்து நிறைய நிமித்தங்களை எடுத்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்ப கலசம் வைக்கும் போது ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஜாதக கட்டம் போடும்போது, அதே மாதிரி வந்து அவங்க பொருள்கள் எடுத்து வைக்கும் போது
இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடகட கட கட கடன்னு நமக்கு வந்து நிமித்தங்கள் கிடைச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அஷ்டமங்கல பிரசன்னம் பாக்குறவங்க நல்லா எழுதக்கூடிய ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஒரே ஆளா தான் போவேன் அப்படின்னு அஷ்டமங்கலத்துல போகக்கூடாது. இப்ப கேரளாவுல வந்து ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் போறாங்கன்னா குறைஞ்சது 5 பேர் கண்டிப்பா போவாங்க. நமக்கு 5 பேர் வேண்டாம். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கணும்னா 3 லட்சம் 5 லட்சம் வாங்குவாங்க. அது பத்தி பிரச்சனை கிடையாது. இங்க வந்துட்டு நம்ம வந்து அத கேட்டோம்னா கண்டிப்பா ஓடியே போயிருவாங்க. அப்ப வந்துட்டு என்ன நம்ம வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாரி நமக்கு வந்து நம்ம ஆள கூட்டிட்டு போனா போதும். ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய ஐயர் கண்டிப்பா உங்க கூட இருக்கணும். அதே மாரி நல்லா எழுதக்கூடியவங்க, அதுவும் வந்து எழுதக்கூடியவங்கன்னா, இந்த ஜாதகத்த வந்து படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அப்ப வந்துட்டு மேஷத்துல இந்த கட்டத்த போடு. அதே மாரி வந்துட்டுனாக்கா வந்து இந்த பாதத்துல இந்த கிரகம் இருக்கு அப்படின்றத எழுது அப்படின்னா, அங்க போய் வந்து தெக்க புக்கன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாக்கா வேலைக்கு ஆவாது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நல்லா ஜாதகம் படிச்ச யாராவது ஒருத்தர நீங்க வந்து கூப்பிட்டுக்கணும். ஐயர் எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு வந்து மந்திராவீனம், கிரியாஹீனம் அப்படின்றது இருக்கு. மந்திரம் சொல்லக்கூடியவங்க மந்திரம் சொல்லித்தான் நம்ம வந்து அது பண்ணணும். இதுல வந்து ஹோமங்கள் பண்ணியும் பண்றது இருக்கு. அது வந்து ஆள பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஆள பொறுத்து இப்ப ஒரு பணக்காரங்களுக்கு பண்றீங்கன்னா, நம்ம முதல்ல வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வத்துக்கு ஹோமம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டேன்னா அந்த ஊர் எந்த ஊர்ல நீங்க பார்க்குறீங்களோ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தெய்வத்திற்கும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நகர தெய்வத்திற்கும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்திற்கும் நீங்க பேர சொல்லி, அப்புறம் அவங்களோட குடும்ப சகிதமா எல்லாருக்கும் வந்துட்டுனாக்கா வந்து பேர சொல்லி, அவங்களுக்கு வந்து கையில காப்பு கட்டி, அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போகாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கயிறு கட்டணும். இப்ப ஒரு கோவில்ல வந்து கும்பாபிஷேகமோ ஏதோ நடக்குதுன்னா, கங்கணம் கட்டுவாங்க. அந்த மாரி இவங்க யார் யார் எத்தனை பேர் இருக்காங்களோ, ஆண், பெண் எல்லாருக்குமே நீங்க என்ன பண்ணணும்? கயிறு கட்டி உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு, அவங்க வந்து ஐயர் வந்து கலச ஸ்தாபிதம் பண்ணிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க? பூஜைகள பண்ணி, இந்த சோழிக்கு பூஜை பண்ணணும், கலசத்துக்கு பூஜை பண்ணணும், அஷ்டமங்கல பொருட்கள்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் எப்படி வைக்கணும்? அத என்னென்ன வாங்கணும்? அப்படின்றத தெளிவா உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். இது லைவா இருக்கிறதுனால, நான் வந்து நான் நெறைய ஸ்பீடாவே சொல்லிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவைக்கு 10 தடவ போட்டு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு ஐயர் எங்க உட்காரணும்னு சொல்றேன். ஒரு க க கர்த்தா எங்க உட்காரணும்னு சொல்லுவேன். ஒரு சோழி பிரசன்னம் சொல்லக்கூடியவர் எங்க உட்காரணும்னு சொல்லுவேன். கட்டை எங்க போடணும்னு சொல்லுவேன். அதே மாரி வந்து எழுதுறவங்க எங்க உட்காரணும்னு சொல்லுவேன். அதே மாரி வந்துட்டு கேள்வி ஆருடம், அதுக்கப்புறம் வந்து பிரசன்ன ஆருடம், சொர்ண ஆருடம், இந்த மாரி வந்துட்டு லக்னங்கள்லாம் இருக்கு. அப்போ எந்தெந்த லக்னம் வந்துட்டு நமக்கு எதற்கு பயன்படுது அப்படின்றத நாம வந்து துல்லியமா வச்சுக்கணும். அப்போ இது ஏட்டு முறை, எழுதும் முறை, அதுக்கப்புறம் வந்து மனப்பாடம் பண்ணும் முறை அப்படின்றது எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஏட்டு முறை அப்படின்றது சொல்றதெல்லாம் எழுதிக்கிறது. அது வந்து என்னைக்கா இருந்தாலும் உதவும். ஆனா, அங்க போய் உட்கார்ந்துகிட்டு திருப்பி, 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 திருப்பி பார்த்துட்டு பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. இது எட்டுமுறை. எழுதுமுறை. எழுதுமுறைன்னா, அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, ஆ ஞாபகம் இல்ல, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ அப்படின்றது, அங்க போய் எழுதுறதும் இருக்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணும் முறை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தடவைக்கு 10 தடவ நாம வந்துட்டு ஒரு எந்த பிரசன்னம் போனாலும், அந்த பிரசன்னத்துக்கு உண்டானத மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அப்போ சூத்திர கணிதம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸ்புட கணிதம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாரி எந்த பொருளுக்கு என்ன பலன்? இப்போ ஒரு மல்லிகை பூ இருக்குன்னா, அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு என்ன பலன்னு தெரியணும். ஒரு நெல்லு வச்சிருப்போம். அந்த நெல்லுக்கு என்ன பலன்னு தெரியணும். அதே மாரி வந்து ஒரு விபூதி வச்சிருப்போம். அந்த விபூதிக்கு என்ன பலன்னு தெரியணும். அதே மாரி வந்துட்டு ஒருத்தவங்க விளக்கேத்துறாங்க. அந்த விளக்கேத்தும்போது
இந்த முந்தானை வந்துட்டு இப்படி நகர்ந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். அவங்க திடீர்னு வழுக்கிட்டாங்க, அதுக்கு என்ன பலன்னு தெரியும். நிறைய எண்ணெய் ஊத்திட்டாங்க, அதுக்கு என்ன பலன்னு தெரியும். எண்ணெயே வந்துட்டு பாதி ஊத்துறாங்க, அதுக்கு ஒரு கஞ்சத்தனம் பண்றாங்க, அதுக்கு என்னன்னு தெரியணும். தீக்குச்சி எத்தனை ஏத்துறாங்க, அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். தீக்குச்சி அவங்க எப்படி அணைக்கிறாங்க, அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். அதே மாதிரி விளக்கேத்துறாங்க, அவங்களுடைய முகத்தை வந்துட்டு எந்த பக்கம் திருப்புறாங்க அப்படின்றத அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். அதே மாதிரி ஏத்திட்ட பிறகு அவங்க எந்த பக்கம் ஸ்டெப் எடுத்து நடத்தி வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பலன்னு தெரியணும். அதுக்கப்புறமா கட்டம் போடுறாங்க. கட்டம் போடும்போது ஒரு லேடி போடுறாங்க அப்படின்னா அவங்க வேலை செய்யற மாதிரி புடவையை தூக்கி மடிச்சு செய்யறாங்களா, இல்ல என்னக்கா அப்படியே தொடப்பம் பெருக்கிற மாதிரியே புடவை அப்படியே பெருக்கின்னு போறாங்களா, அதுக்கு என்ன பலன் அப்படின்றத தெரியணும். அதே மாதிரி ஒரு கட்டம் போடும்போது இடது பக்கம் போறாங்களா, வலது பக்கம் போறாங்களா, எந்த பக்கம் ஆரம்பிக்கிறாங்க, எந்த பக்கம் முடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மத்தவங்கள உதவி கூப்பிடுறாங்களா, அந்த உதவி கூப்பிட்டா என்ன பலன், உதவிக்கு கூப்பிடாமலே இருந்தா என்ன பலன். இதெல்லாம் என்னக்கா விதிமுறைகள். அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்கள என்னக்கா நமக்கு எழுதுறதுக்கு வராம பார்த்தீங்களா, அவன் அலர்ட்டா இருக்கணும். அவன் தெக்க புக்கன்னு எங்கேயாவது முழிச்சுன்னு உட்காந்தான்னா அவன் என்னக்கா நீங்க இங்கேருந்து போகும்போதே அலர்ட் பண்ணிடணும். என்ன தெரியுமா, உங்களுடைய கண்ணும் அவனுடைய கண்ணும் அப்படியே கேமராவை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கணும். ஒன்ன கூட மிஸ் பண்ண கூடாது. அதாவது அவன் கட 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 கடன்னு எழுதுறவனா இருக்கணும். அப்ப என்னக்கா நம்ம கலச ஸ்தாபிதம் பண்ணும்போது அவங்க தண்ணியை ஊத்திட்டு கலச ஸ்தாபிதம் பண்றாங்களா, இல்ல என்னக்கா வெறும் சொம்ப வச்சுட்டு தண்ணியை ஊத்துறாங்களா, இதுக்கெல்லாம் கூட பலன் உண்டு. அப்ப என்னக்கா வாழைப்பழம் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களா, இல்ல மல்லிகைப்பூ வைக்கிறாங்களா, இல்ல தேங்காய் வைக்கிறாங்களா, இல்ல மாவுளையை ஃபர்ஸ்ட் சொருகுறாங்களா, அதுக்கப்புறமா வாழை இலையை எந்த பக்கமா போடுறாங்க, இதெல்லாமே பார்க்கணும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொர்ணாருடம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ நிறைய விஷயங்களை பலனை சொல்லுதோ, அதை விட அவங்க பண்ற சேஷ்டைகள் அப்படின்றது, சேஷ்டைன்னா என்ன, அதான் இப்ப நான் சொன்னதெல்லாம் சேஷ்டை தான். அப்போ இதெல்லாமே நிறைய நமக்கு விருத்தத்தை தரும். அப்ப இந்த விருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பலன். அப்போ நமக்கு தொழில் ரீதியா மற்றவங்களை நீங்க ஒரு பையனை கூட்டிட்டு போறீங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடணும். பேனா எழுதாத பேனாவோ அங்க போயிட்டு உதறிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி நீங்க நீங்க ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பேப்பர்ஸ் நிறைய எடுத்துட்டு போயிடணும். ஒரு 2-3 பேனா எடுத்துட்டு போயிடணும். அப்போ ஒன் பை ஒன்னா வாட்ச் பண்ணி அதை என்ன பண்ணணும், அவங்கள நோட் பண்ண வைக்கணும். நிதானமா பொறுமையா கிட்டத்தட்ட ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. காலம்பரை நம்ம இப்ப சொல்லுவாங்க, இப்ப காலம்பரை அஷ்டமங்கல பிரசன்னம்லாம் காலம்பரை ஒரு 3-4 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா கால பிரமாணம் அப்படின்றது அவங்க ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேள்விகளை வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கட்டம் போடுறதுக்கு, கலச ஸ்தாபிதம் பண்றதுக்கு, நோட் பண்றதுக்கு, எழுதுறதுக்கு, அப்புறம் கன்னியா பூஜை பண்றதுக்கு, இதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். அதுக்கு மேட்டு நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்ப அவங்கள போயிட்டு அவசரப்படுத்த கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். அப்போ என்னன்னாக்கா இந்த இந்த கிரகத்தின் ரீதியா பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு முதல்ல நம்மளுடைய போனை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு மைண்டு அங்க ஒரு மைண்டு வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப என்னன்னாக்கா ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்துல
நமக்கு சொர்ண ஆரூடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சொர்ண ஆரூடம் அப்படின்றது பிரதானம். அப்ப அந்த சொர்ண ஆரூடம் பிரதானம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து தாம்பூல ஆரூடம் இருக்கு, சொர்ண ஆரூடம் இருக்கு, உதயாரூட லக்னம் இருக்கு, சோழி பிரசன்ன ஆரூடம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கேள்வி ஆரூடம்னு ஒண்ணு இருக்கு. எதை எதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத துல்லியமா வச்சுக்கணும். அங்க போய் நம்ம வந்து சொதப்ப கூடாது. என்னடா இவ்வளவு இருக்கா, எப்படின்னா நம்ம படிக்க போறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து படிக்கிற வழியும் தான் கஷ்டம். நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஈஸி. அதனால வந்து இவ்வளவு சொல்றேனே, இதெல்லாம் நாம எப்படி வந்துட்டேனாக்கா படிச்சுக்கிறது அப்படின்றத கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெளிவா A to Z நான் சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க எழுதுங்க. எழுதி வந்துட்டு அதுல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தினால நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு என்ன ஒரு டிசிப்ளின் கண்டிப்பா தேவை. அங்க போய் வந்து அவங்க கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு வந்து இருக்க கூடாது. அதாவது வந்துட்டு இங்க வந்துட்டேனாக்கா வந்து என்னன்னா ஒரு கிரகமாவும் நீங்க அங்க செயல்படணும். எங்க நீங்க வந்துட்டேனாக்கா வந்துட்டு அங்க வந்துட்டேனாக்கா வந்து ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு போறீங்க அப்படின்னா சூரியனா ஆனஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? சூரியனா ஹானஸ்டா இருக்கணும். சந்திரனா நீங்க வந்துட்டேனாக்க அங்க பேசணும். ஏன் அப்படின்னா மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். செவ்வாயா அந்த இடத்துல வந்து கடுமை இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்க வந்து நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா அங்க மத்தவங்க எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை அங்க சாமின்னா சாமியா மதிக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு பிரசன்னம் பார்க்கிறவர்களையும் அங்க வந்துட்டு நீங்க உறவாவே இருந்தாலும் சரி, அங்க நீங்க வந்துட்டேனாக்கா வந்து நெருப்பா இருக்கணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீங்க செவ்வாயா இருக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற மாதிரி இருக்கணும். புதனா இருக்கணும். அறிவா யோசிச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து படன்னு கொட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து என்ன அப்படின்னா அவங்கள பேச விட்டீங்கனாலே நீங்க பாதி வந்து ஜோதிடம் வந்து கத்துக்கலாம். காரணம் என்னன்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அவங்களே வந்து தபதபன்னு கொட்டிடுவாங்க. அப்ப அதுல இருந்தே நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களுக்கே சொல்லிடலாம். இது வந்து அவங்க போடுற பாலையே நம்ம புடிச்சு மறுபடியும் அவங்களுக்கே போடலாம். அது வந்துட்டு இது வந்து இயற்கையான ஒரு விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே நான் தான் சொல்லணும். அங்க போயிட்டு நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்லாம் அங்க போய் உட்கார்ந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லணும். எங்க தாத்தா எப்படி இருப்பாரு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா செவ்வாயா இருக்கணும். ஓகேங்களா? நீங்க பார்க்கிற பார்வையிலேயே அவங்க வாயை பொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும். அப்ப புதன் மாதிரி அறிவா வந்துட்டு செயல்படுங்க. அந்த இடத்துல நீங்க புதன் மாதிரி வந்துட்டு இருக்கணும். அப்போ வந்து அவங்களுடைய யாரு எப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணுங்க. ஒரு ஆம்பளை கடுமையா இருக்கிறானா, ஒரு பொம்பளை கடுமையா இருக்காளா, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு யாரு வந்து டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அங்க நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? நமக்கு என்ன ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு பார்க்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா சில பேர் வந்துட்டேனாக்கா ஊ ஊ ஊ அப்படின்னுவாங்க. நம்ம மாட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அது நல்லதுன்னு சொல்லாது, கெட்டதுன்னு சொல்லாது, ஆமான்னு சொல்லாது, ஆமா இல்லைன்னு சொல்லாது. பார்த்தா வந்துட்டு என்ன டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ட மாதிரி வந்துட்டு ஊன்னுட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லிடணும் அப்படின்னா நான் சொல்றது கரெக்டா இல்லையான்றத நீங்க சொல்லுங்கன்றத சொல்லிடணும். ஒண்ணு, எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே புடிச்சு வச்ச சில மாதிரி வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து நீங்க தயவு செய்து எப்பவுமே ப்ரெடிக்ஷன் சொல்லாதீங்க. நீங்க சொல்லும் போது அது ஆர்வத்தோட கேட்கணும், மரியாதையோட கேட்கணும், நீங்க சொல்றதுக்கு பதில சொல்லணும். அப்படி இருக்கிறவங்க கிட்டதான் நீங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க முகத்தை பார்க்க பார்க்க உங்களுக்கே அறியாமலேயே என்ன ஆகும், நிறைய விருத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி இப்படின்ட்டே இருப்பாங்க. நமக்கு வந்துட்டேனாக்கா வந்து சொல்லணுன்ற ஆசையே போயிடும்.
அந்த மாதிரி இருந்தாக்கா நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடணும். இது வந்து ஒண்ணு. அப்புறம் கடந்த காலத்தை சொல்றதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அதே மாதிரி பாரம்பரிய தோஷம் இருக்கா சொல்லலாம். தாத்தா பாட்டியினுடைய பாவ புண்ணியங்கள் இருக்கா சொல்லலாம். அதே மாதிரி வந்து நாகதோஷங்கள் இருக்கா சொல்லலாம். அதே மாதிரி இடதோஷங்கள் இருக்கா சொல்லலாம். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு உண்மை இல்லாம இருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பா சொல்லணும். எப்பவுமே ஜாதகத்தை ஜாதகம் சாதகமா பார்க்காதீங்க. ஜாதகத்தை ஜாலமாவும் பார்க்காதீங்க. என்ன உண்டோ அதை சொல்லிடணும். இந்த அஷ்டமங்கல பிரச்சனத்துல வந்துட்டு என்ன ஒரு நல்லதுன்னா, ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் தப்பு பண்றான்னா அக்யூரேட்டா தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அவங்க விளக்கேத்துறத வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து லக்னம் வரும். அந்த லக்னத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றான், கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடம், அந்த இடம் வந்துட்டு நமக்கு வந்து நம்மள சாப்பிடக்கூடியதா இருக்கு அப்படின்னா அது துல்லியமா ஆயிடும். என்ன ஒண்ணு தெரியுமா, அஷ்டமங்கல பிரசன்னத்துல ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், காலி பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம் அப்படின்றத சொல்லிடுங்க. அதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்றது வந்து இருக்கு. அதுல வந்து ஜீவ சூத்திரம், ரோக சூத்திரம், மிருத்யு சூத்திரம் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்துட்டுனாக்கா ஜீவன்னா வந்துட்டுனாக்கா உயிர் உள்ளது. அடுத்த ரோகம்னா வந்துட்டு ரிண ருண ரோக சத்ரு உபதிரவம்னு பேரு. மிருத்யுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகன் அப்படின்றவன் என்னைக்குமே வந்துட்டு ஒரு கான்பிடன்ட் இருக்குன்னு தவிர ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க கிட்ட வந்துட்டு எந்த காலத்திலுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகவே கூடாது அப்படின்றத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கிற இடம் அப்படின்றது வந்து முன்னாடி வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாலும் கூட அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கிற இடம் வந்துட்டு அப்படி ஒரு நீட்டா இருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்துட்டுனாக்கா எப்படி நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கும்போது நமக்கு வந்து இடம் கொஞ்சம் விஸ்தாரமா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது வந்து பங்காளிகள் வீட்டுல யாரு வீட்டுல வந்துட்டு அதிகமான இடம் இருக்கோ அவங்க வீட்டுல பார்க்கலாம். நம்ம குருவி கூண்டு மாதிரி வந்து வச்சுட்டு இந்த பக்கம் கட்டம் போட முடியாம, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கலச ஸ்தாபிதம் பண்ண முடியாம, இந்த பக்கம் பார்த்தா வந்துட்டுன்னா எதுவும் பண்ண முடியாம நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் விஸ்தாரமான இடம் இருந்துச்சுன்னா நல்லது. அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு கோவில்ல நம்ம வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்துட்டு ஒண்ணு. இந்த இப்போ வந்து சப்ஜெக்ட் மாதிரி வந்துட்டு எடுக்க சொன்னாரு சதீஷ்குமார் சாரு. இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்துல வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா இப்போ ஒரு சொன்ன ஆருடம் அப்படின்றது வந்து இப்போ சொர்ணம்னா நமக்கு வந்து மோதிரத்தை கட்டி வைக்கலாமா, இல்ல வந்துட்டுனாக்கா வேற எதுனாலும் கட்டி வைக்கலாமான்னு கேட்டா கிடையாது. சொர்ண அருணம்ன்றது வந்து ஒரு காயின். இப்ப மகாலட்சுமி காயின், ஓம் போட்டது விநாயகர், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காயின் அப்படின்றது நம்ம வச்சுக்கிட்டாலும் வச்சிருக்கலாம். இல்லைன்னா போற இடத்துல சொன்னாரிடம் வந்துட்டு வைக்கணுன்றதுக்கோசரம் அவங்ககிட்ட சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா போற இடத்துல இப்ப விற்கிற விலைக்கு நீங்க வந்து வாங்கிட்டு வாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டாங்க. அப்போ வந்து நமக்கு அங்க வந்து பெரிய அவஸ்தையா போயிடும். அப்போ சொன்ன ஆருடம் அப்படின்றது கம்பல்சரி தேவை. இப்ப இந்த சொன்ன ஆருடம் அப்படின்றது வந்து ஒரு கன்னி பொண்ணை வச்சுதான் பண்ணணும். அதே மாதிரி அந்த கன்னி பொண்ணுக்கு எப்படி பூஜை பண்ணணும், அந்த கன்னி பொண்ணை வந்து எப்படி வந்து லக்னத்தை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு சொர்ண ஆருடம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னா அந்த சொர்ண ஆருடத்துல இருந்து உதயாருட லக்னத்தை வந்து கனெக்ட் பண்ணணும். உதயாருட லக்னம்னா இப்போ வந்து கோச்சார ரீதியா போயிட்டு இருக்கும். அப்போ இந்த சொர்ணாருடமும் உதயாருடமும் ரெண்டுமே நமக்கு பலன் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது சரத்துக்கு சரம் நல்லதா, ஸ்திரத்துக்கு ஸ்திரம் நல்லதா, சரத்துக்கு உபயம் நல்லதா, உபயத்திற்கு ஸ்திரம் நல்லதா, உபயத்திற்கு சரம் நல்லதா? ஓகேங்களா? இப்படி மாத்தி 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 உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுவேன். அப்போ வந்துட்டு உபயம் அப்படின்னு பார்த்தா
உபயம் லக்னம் வந்துச்சுன்னா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு வந்து அதுல வந்துட்டுனாக்கா ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்திரம் வந்துட்டா உபயம், அடுத்தது வந்து ஸ்திரம், அடுத்த ஸ்திரம் வந்துருச்சுன்னா ஸ்திரம், அடுத்தது உபயம், அடுத்தது சரம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிச்சிருவேன். என்னடா இவ்வளவு குழப்பமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எழுதும் போது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை பத்தி யோசனை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்போ இப்ப சொன்னாரிடம் அப்படின்றது எது ஒண்ணு கேள்வி கேட்டாலும் சொன்னாருடன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லீடர். அதை மட்டும் வச்சுங்க. இப்ப வந்துட்டு என்னக்கா வந்து இந்த சொன்னாரிடம் இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, பார்த்தாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டேனாக்கா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா ஏதோ ஒரு மனசுல நெருடல். ஐயோ இந்த பொண்ணு கரெக்டா இருக்குமா, இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணா ஓகேவா அப்படின்னு ஒரு நெருடல் வந்துச்சுன்னா, அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் போடுறோம் அப்படின்னா, போட்டு பார்க்கும்போது சொர்ணாருடம் வந்ததிலிருந்து கணக்கா பண்ணி பார்க்கும்போது அதனுடைய 7ஆம் இடத்ததிபதி அப்படின்றவன் நமக்கு எங்க இருக்கான்னு பார்க்கணும். இந்த சொர்ணாருடத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி அப்படின்றவன் 7க்குரியவன் சொர்ணாருடத்திலே உட்கார்ந்துட்டான்னா அது வந்து நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்பர் 1. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொர்ண ஆருடத்தினுடைய கேள்வி இருக்கு இல்லையா, 7ஆம் இடத்து கேள்வி. அந்த 7ஆம் இடத்து கேள்வியும் சொர்ண ஆருடமும் சேர்ந்து 5 சொர்ண லக்னத்திற்கு ஞாபகம் வச்சுங்க. சொர்ண ஆருட லக்னாதிபதியும் அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்ததிபதின்றவன் கேள்வியாதிபதி. அந்த கேள்வியாதிபதியும் லக்னத்தை உட்கார்ந்தாலோ இல்ல லக்னத்திலேருந்து சொர்ணாருடத்திலேருந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ இல்ல வந்துட்டு 7ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ இல்ல 9, 11ல உட்கார்ந்தாலோ அது வந்து நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து மாறா சொர்ணாருடத்துக்கு சம்பந்தமே இல்லாம 6, 8, 12ல வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுச்சு அப்படின்னா அது நமக்கு பெரிய வேதனையை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அஷ்டமங்களை சொன்ன பிறகும் அது வந்துட்டு என்னக்கா பாத்துக்கலாம், இதெல்லாம் நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான் வரும்ன்றத அவங்க கிட்ட தீர்மானமா நீங்க சொல்லணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, அஷ்டமங்கல பிரச்சனத்துல ஒரு ஹைலைட்ன்றது என்னன்னா, சொர்ணாருட லக்னாதிபதியும் உதயாருட லக்னாதிபதியும் 2 பேருமே ஒரே இடத்துல உட்கார்றது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. புரிஞ்சுதுங்களா? முதல்ல என்ன சொன்னேன், சொர்ணாடு லக்னாதிபதி அதுக்கப்புறம் 7ஆம் இடத்ததிபதி 2 பேருமே 1, 5, 9, 11ல இருந்தா நல்லதுன்னு சொன்னேன். 7ல இருந்தாலும் நல்லதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆனா இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, சொர்ணாருட லக்னாதிபதியும் உதயாருட லக்னாதிபதியும் ஓகேங்களா, இது போய் அவங்க வீட்டுல உட்கார்ந்தாலோ அது போய் வந்துட்டு இது வீட்டுல உட்கார்ந்தாலோ 2 பேருமே வந்துட்டுனாக்கா வந்து மாத்தி உட்கார்ந்தாலும் நல்லதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து லக்னாதிபதியும் அப்படின்னு பார்க்கும்போது சொர்ணாருட லக்னாதிபதியும் உதயாருட லக்னாதிபதியும் நட்பா இருந்தா நல்லது, சமமா இருந்தா நல்லது. இதுவே பகையா இருந்துச்சுன்னா வேஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எந்த கிரகம் சூரியனுக்கு எந்தெந்த கிரகம் வந்து நட்பு, எந்தெந்த கிரகம் பகை, எந்தெந்த கிரகம் சமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 9 கிரகத்திற்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வந்துட்டுனாக்கா நம்ம பரட்டிட்டு இருக்க கூடாது. அப்போ இப்ப நீங்க நெட்ல தட்டினீங்கனாலே கிரகங்களின் நட்பு பகைன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படியே வந்துடும். அப்ப வந்துருச்சுன்னா இப்ப வந்துட்டுனாக்கா வந்து சொன்னாருட லக்னம்ன்றது ஆணுன்னா உதயாருட லக்னம் பெண். அப்போ வந்துட்டுனாக்கா இது 2ம் தான் வந்துட்டு சொன்னா இது அஷ்டமங்கல பிரசனத்திலேயே விளையாடிட்டு இருக்கும். இந்த 2 மட்டும்தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா தாம்பூல லக்னம்ன்றது பரிகாரத்தை சொல்லக்கூடியது. அப்புறம் கேள்வியாரோட லக்னம்ன்றது நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து சோழி பிரசன லக்னம்ன்றது வந்து அப்புறம் வந்து இதர கேள்விகள். இப்ப வந்துட்டு
ஒரு கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது சொன்னது ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்ல குலதெய்வம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துனாக்கா வந்து நல்ல முறையில இருக்கா, அதை நம்ம வழிபட்டா நல்லா இருக்குமான்றதுக்கெல்லாம் சொன்னாரோட தான் பேசும். ஓகேங்களா? ஆனா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு அதுக்கு மேல்பட்டு நாங்க கேள்வி கேட்கலாமா அப்படின்னுவாங்க. நீங்க எல்லாத்துக்குமே சொன்னாரோடத்தை எடுக்கக்கூடாது. இதர கேள்விகளுக்கு 108 சோழி இல்லைன்னா 216 சோழிய எடுத்துக்கணும். அப்போ அந்த டைம்ல வந்து சொர்ணாருடம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகளுக்கு மட்டும்தான் சொர்ணாருடத்தை பயன்படுத்தணும். இப்போ வந்து எதுக்காக நீங்க பிரசன்னம் பார்க்கப்பட்டீங்க? அப்போ ஒரு பாரம்பரியத்துல குழந்தை இல்ல, பாரம்பரியத்துல வந்து பொண்டாட்டி தங்கல, பாரம்பரியத்துல புருஷன் தங்கல, பாரம்பரியத்துல சொத்து தங்கல, பாரம்பரியத்துல எனக்கு வந்து லைஃப் நல்லா இல்ல, ஏன்னா நோயாவே இருக்குது. இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தினுடைய பல கேள்விகளுக்கு நீங்க சொன்னாரோடத்தை பயன்படுத்தலாம். ஆனா உப்புச்சப்பு இல்லாததுக்கெல்லாம் வந்துட்டு என் புள்ள பழிப்பானா, என் புள்ள வந்துட்டு வேலைக்கு போவானா, என் புள்ள வந்துட்டு வெளிநாடு போவானா, என் புள்ள வந்துட்டுனாக்கா இன்னொரு பொண்ணை விரும்புறான் அப்படின்ற இந்த மாதிரி இதர கேள்விகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சோழி பிரசனத்தான் எடுத்துக்கணும். அப்ப சொன்னாரிடத்துக்குன்னு ஒரு மரியாதை, சோழி பிரசனத்துக்குன்னு ஒரு மரியாதை அப்படின்றத வந்து நீங்க தெளிவா நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். அப்ப வந்துட்டுனாக்கா இந்த சொன்னாரிடத்தை நம்ம வந்து எடுக்கும் போது அது வந்துட்டுனாக்கா வந்து கண்டிப்பா அது வந்து பிறண்டு இருக்கா, இல்ல நேரா இருக்கா, இல்ல செங்குத்தா இருக்கா, அதை வந்துட்டுனாக்கா வைக்க வேண்டிய முறை. இப்ப வந்துட்டு ஒரு சொன்னாரிடம் வைக்கணும் அப்படின்னா அதை வைக்க வேண்டிய முறைய கரெக்டா வச்சுக்கணும். என்னன்னா கூடுமான அளவுக்கு நீங்க தான் எந்திரிக்கணும். எல்லாத்தையும் அஸ்டண்ட் கிட்ட வந்து சொல்லக்கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்தினுடைய மெயின் ஆச்சாரியாரா அஷ்டமங்கல ஆச்சாரியாரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய அஸ்டண்டுக்கு வந்துட்டு எதை சொல்லணும் எதை சொல்ல கொடுக்க கூடாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன் இது மறைக்க கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா யாருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சோ அவங்க அங்க போயிட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு சொல்ல கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. இது இப்படி வரக்கூடாது அப்படி வரணும். அப்போ அந்த இடத்துல உங்களோட மரியாதை போயிடும். அப்போ உங்களோட பையனையே நீங்க கூட்டிட்டு போனாலும் உங்களுடைய கூட பிறந்தவங்களே நீங்க கூட்டிட்டு போனாலும் அங்க நீ பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன், எனக்கு அங்க நீ எதுவுமே சொல்லி கொடுக்க கூடாது. அப்படியே எனக்கு மறந்ததை நீ சொல்லி கொடுக்கணும்னாலும் நீ என் காதுல வந்து சொல்லணும், இல்லைன்னா மெசேஜ் மூலியமா நீ பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் நமக்கு அந்த அஸ்டண்டை வந்து நம்ம கிட்ட பேச வைக்க கூடாது, அதே மாதிரி நமக்கு வந்து எடுத்துரைக்க கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அங்க போயிட்டு நான் சோழி பிரசனத்துல எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அங்க போய் சாப்பிட்றது, காப்பி குடிக்கிறது, ஸ்நாக்ஸை வந்து வாயில போட்டுக்கிட்டே வந்துட்டேனாக்கா பாக்குறது, என்னத்தையாவது வந்து வெத்தலை பாக்கு போட்டு மென்னுகிட்டே வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் பாக்குறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அஷ்டமங்கல பிரசன்னம்ன்றது பக்கா டீசென்ட், பக்கா அதாவது வந்துட்டு நேர்மை. உங்களோட கண்ணு பெண்கள் இருந்தாலும் பார்க்க கூடாது, உங்களோட வாய் எது இருந்தாலும் மெல்லக்கூடாது, உங்களுடைய குணம் யார் இருந்தாலும் வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து நடிக்கிறது, அப்படியே வந்து சிரிச்ச மாதிரி ஒரு மாதிரி பண்றது எதுவுமே இருக்கக்கூடாது. அங்க நீங்க போனா நீங்க ஒரு சாமி, உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும். உங்ககிட்ட வந்துட்டு தண்ணி வேணுமா சாமின்னு கேட்கிற அளவுக்கு கூட நீங்க இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா தண்ணி முதற்கொண்டு நீங்க எடுத்துட்டு போயிடணும். அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. சொர்ணம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நான் உங்களுக்கு வந்து சோழி எப்படி வந்துட்டுனாக்கா சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாவே சொல்லிடுவேன். அதே மாதிரி வந்து சொன்னாரிடத்துல வந்துட்டு முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா எந்த பூவை நாம வந்துட்டு என்னக்கா யூஸ் பண்ணணும், எந்த பூவை யூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து சொன்னாரிடத்தை பொறுத்தவரையும் எல்லாரையும் தொட வைக்க கூடாது. நீங்க அப்புறம் சொன்னாரிடம் போடக்கூடிய கன்னியா பொண்ணும் ஒரு 10 வயசு இல்லைன்னா 11 வயசு இதுக்குள்ளதான். ஓகேங்களா? இது வந்து பண்ணலாம். பொதுவா எந்த பொண்ணு நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து எந்த பொண்ணு வந்துட்டுனாக்கா நமக்கு வந்துட்டு சொன்னாரிடம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்துட்டு வருதோ
அதாவது கட்டம் போடுறதுக்கு சொன்னாரோட வைக்க வருதோ அந்த பொண்ணுடைய பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு 100% பேரு கடவுளோட பேர் தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கடவுளோட பேர் வச்சிருக்கும் போது இப்ப அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய முதல் எழுத்து பேரா இருக்கும். அவங்க வணங்கக்கூடிய எழுத்தினுடைய முதல் பேரா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய குடும்ப தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போன மூதாத்தியர்கள் அவங்களுடைய பேருக்கு முதல் எழுத்தா இருக்கும். ஆக மொத்தத்துல நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி சும்மா வந்துட்டுனாக்கா ஒரு ஆறுன்ற பேர்ல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த ரான்ற பேர்ல யாரு உங்க குலதெய்வம் இருக்காங்களா? இல்ல உங்க வீட்டுல யாருனாவது இறந்தவங்க இருக்காங்களா? இந்த வீட்டுல ஆறுன்ற பேர்ல ரான்ற பேர்ல நீங்க ராரி ரூரே இந்த மாதிரி இடத்துல நீங்க எதனா சாமி கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம அஷ்டமங்கல பிரசன்னத்தை பொறுத்தவரையிலையும் நாம தேர்ந்து எடுக்கக்கூடிய பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சொன்னாரோட கட்டம் கட்டம் போடக்கூடிய பொண்ணு, சொன்னாரோட வைக்கிற பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லும். ஓகேங்களா? அந்த பொண்ணு எப்படி திரும்புது, அந்த பொண்ணு எப்படி உட்காந்துருது, அந்த பொண்ணு எப்படி நடைய போட்டு வருது, அது பாத்தீங்கன்னா பாவாடை பாவாடையை தூக்கிட்டு நடக்கிறதா, இல்ல அப்படியே நடக்கிறதா, அந்த பொண்ணு எப்படி லட்சணமா இருக்கா. ஓகேங்களா? அது கருப்பா இருந்ததுன்னா அவங்களோட தெய்வம் கருப்பா இருக்கும். அது சிகப்பா இருந்ததுன்னா அவங்க தெய்வம் சிவப்பா இருக்கும். அதே மாதிரி அழகா இருந்ததுன்னா அந்த பொண்ணு அந்த குலதெய்வம் அழகா இருக்கும். அதே மாதிரி பாக்குறதுக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இல்லாத மாதிரி மரக்கட்ட மாதிரி இருந்தது அப்படின்னா அது அப்படிதான் குலதெய்வம் இருக்கும். அப்போ வரக்கூடிய பொண்ணு அதுக்காக லட்சணமா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு வாங்கலாம் ரொம்ப சொல்ல முடியாது. நீங்க ஒரு வெத்தலை வாங்கும் போதும் சரி, அதே மாதிரி அஷ்டமங்கல பொருட்கள் வாங்கும் போதும் சரி, நீங்க என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் கொடுத்துடணும். நீங்க எதுவுமே வாங்கக்கூடாது. எல்லாமே அவங்கதான் வாங்கிட்டு வரணும். A to Z நீங்க கை வீசிட்டு போறீங்க, கை வீசிட்டு வரீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அஷ்டமங்கல பொருட்கள் நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அவங்க நீங்க எடுத்துக்க சாமி அப்படின்னா எனக்கு வேண்டாமா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிடணும். அது ஒண்ணு பண்ணிடணும். அடுத்தபடியா என் மாமா பொண்ணை கூப்பிடலாமா, என் மச்சான் பொண்ணை கூப்பிடலாமா, என் தம்பி பொண்ணை கூப்பிடலாமான்னு கேட்டா நீ எந்த பொண்ணாவது கூப்பிடு. ஆக மொத்தல 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பொண்ணை கூப்பிடு அப்படின்றத சொன்னோம்னா எந்த மாதிரி உறவுல வருதோ அந்த உறவுக்காரங்களால இந்த குடும்பம் நல்லா இருக்கும்ன்றத அவங்களுக்கு புரிய வச்சு அந்த குடும்பத்திற்கு நீங்க நிறைய நல்லது பண்ணுங்க அப்படின்றத நாம சொல்லணும். அப்போ அந்த வரக்கூடிய பொண்ணு அது என்னக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து அது உட்கார்றதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, சொர்ணம் வைக்கிறதுல இருந்து, சொர்ணம் வச்சுட்டு எந்த பக்கம் திரும்புறதுல இருந்து, அது எப்படி பார்க்கறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரெடிக்ஷன் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு எல்லாமே அந்த பொண்ணுடைய இதுலயே பார்க்கும்போது நிறைய ப்ரெடிக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்று வட்டாரத்துல நடக்கிறத நிறைய நீங்க தேடி 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 கண்ணு தேடி தேடி எழுதினாலே அது நிறைய ப்ரெடிக்ஷனை எடுத்துக்கலாம். நமக்கு கூட்டின்னு போற அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அலர்ட்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் அலர்ட்டா இருக்கணும். அப்போ என்னன்னாக்கா அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில சொல்லணும். அப்போ இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த இப்ப என்னன்னாக்கா எலெக்ஷன்ல இப்ப நிக்கிறாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறவங்க அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றத கூட நம்ம அஷ்டமங்கல பிரசன்னத்தின் மூலியமா சொல்ல முடியும். அதே மாதிரி இப்ப உலக போர் நடந்துகிட்டு இருக்குது. அந்த போர் அப்படின்றது எப்ப முடிவடையும், எப்படி முடிவடையும் அப்படின்றதையுமே உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப என்னன்னாக்கா இவங்களுக்கு என்ன சாமி கும்பிடலாம், எப்படிப்பட்ட உபாசன தெய்வத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றத அதையுமே உங்களால சொல்ல முடியும். அப்ப இவங்களோட தெய்வம் வீட்டுல இருக்கா இல்லையா அப்படின்றத துல்லியமா சொல்ல முடியும். இப்ப அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அந்த வேலை அப்படின்றது வந்து இந்த வேலை உங்களுக்கு நிலைக்காது வந்துருச்சுன்னா எப்படியா இருந்தாலும் நிலைக்காது. அவங்க வந்து அங்க வந்து சிம்மாசனம் போட்டு நல்லா வந்துட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிற அளவுக்கு நான் 10 வருஷத்துக்கு இந்த ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாலும் 10 நாள்ல நம்ம வந்து பிரசன்னம் பார்த்து அந்த வேலை போயிரும்னா கண்டிப்பா போயே ஆகும். ஏன் அப்படின்னா அந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு வந்து அவ்வளவு பவர் உண்டு. அதனால இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க படிக்கும்போது அதற்குண்டான பலாபலன்கள் அப்படின்றது இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு நடிகர், அப்புறம் ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த மாதிரி வந்துட்டு இடத்துக்கெல்லாம் நீங்க போகும்போது என்ன தெரியுங்களா? ஒரு ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா, அங்க வந்துட்டு நம்மள வந்து வாங்க ஜோசியரே அப்படின்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் காஃபி குடுத்துட்டு, நம்ம பார்க்கிற வரையிலும் அவங்களுக்கு கடவுளா தெரியும். பார்த்து முடிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்துட்டுனாக்கா எப்படா இவரு கிளம்புவாரு அப்படின்ற மாதிரி தான் அது தெரியும். ஜாதகம் பார்க்கிறவங்களுக்கு என்னைக்குமே மரியாதைன்றது அவ்வளவுதான். அதே மாதிரி வெற்றிலை பிரசன்னம், அதே மாதிரி வந்துட்டு கைரேகை, இந்த மாதிரி பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படித்தான். ஒரு விவாக பிரசன்னம் பார்க்கிறவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஆனா சாதாரண 108 சோழி பிரசன்னம் பார்க்கறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு 40% மரியாதை உண்டு. ஆனா இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தான் நம்பர் 1 ஜோதிடர். அப்போ நீங்க பார்க்கிற இடமே ஜெகஜோதியா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய முகம், நீங்க பார்க்கிற இடம், நீங்க சொல்லக்கூடிய சொல், அதே மாதிரி வந்து உங்ககிட்ட தெய்வம் வந்துட்டு நல்லா பேசக்கூடிய ஒரு அமைப்பு, எதையுமே கிரகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதையுமே வந்துட்டு யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி உங்களுடைய பார்வையில வந்துட்டு ஒரு திவ்யம், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து நீங்க சோழி பிரசன்னம் சொல்லி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வந்துட்டு ஒரு விதம், நீங்க சொன்னாதுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது நடந்துட்ட மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் குடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது, அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். அப்ப அஷ்டமங்கலத்துக்குன்னு வந்து ஒரு மரியாதை உண்டு. அப்ப இந்த வந்து சாதாரணமா சோழி பிரசன்னம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கும், நம்ம இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் உண்டு. அப்ப வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்குறீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நார்மலா ஒரு பாரம்பரியத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பார்க்குறீங்கன்னா, ஒரு ரூ. 25,000 நம்ம கண்டிப்பா வந்துட்டு பேசணும். எ ரொம்ப வந்துட்டுனாக்கா ஒரு பெரிய லெவல்ல பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 50,000 பேசணும். ஒரு தேவதா பிரசன்னம் ஒரு கோவிலுக்கு பார்க்க போறீங்க அப்படின்னா, கம்பல்சரி ரூ. 1,00,000 கம்பல்சரி பேசணும். அதே மாரி என் குருநாதர்லாம் 5,00,000 பேசியிருக்கிறார். ஏன்னா, அவ்வளவு வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து ஒரு குலதெய்வ பிரசன்னம் பார்க்குறீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 50,000 பேசணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு, அங்க போய் வந்து தக்க புக்கன்னு முழிச்சுக்கிட்டு, அங்க போயிட்டு வந்துட்டு இது பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு எது கஷ்டமோ இல்லையோ, குலதெய்வத்த மத்தவங்களுக்கு பார்த்து குடுக்குறது தான் பெரிய மிராக்கிள். அதே மாரி ஒரு கோவில் கட்டணும், கட்டிக் குடுக்கணும், கட்டிட்டு வாழ வைக்கணும். அந்த சாமிய வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரணும். இதுதான் ஒரு அஷ்டமங்கல பிரசன்னத்தினுடைய ஆச்சாரியருடைய ஒரு கடமை. அங்க போயிட்டு வந்துட்டு நம்ம வாஸ்துவ தேடிட்டு இருக்க கூடாது. ஆகம விதிய தேடணும். அப்ப வந்துட்டு என்னாக்கா ஒரு கோவில் ஏன் நிக்குது? ஒரு கோவில் ஏன் கட்டி வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணல? ஒரு கோவில் கட்டலாமா? கட்டக்கூடாதா? கட்டினா கர்த்தாக்கு ஆபத்தா? ஆபத்து இல்லையா? இந்த கோவில்ல வந்து ஆணுடைய வளர்ச்சி பெருசா இருக்குமா? இந்த கோவில்ல வந்து பெண்ணுடைய வளர்ச்சி பெருசா இருக்குமா? இந்த கோவில்ல தர்மகர்த்தாவா ஆண போடலாமா? இந்த கோவில்ல பெண்ண தர்மகர்த்தாவா போடலாமா? இந்த கோவில்ல வந்து ஐயர வந்துட்டு பூஜை பண்ண வைக்கலாமா? இந்த காலத்துல வந்துட்டு பூசாரிய வந்துட்டு பூஜை பண்ண வைக்கலாமா? எவ்வளோ விஷயங்கள நாம தான் தீர்மானிப்போம். ஒரு மரம் வைக்கலாமா? ஒரு செடி வைக்கலாமா? ஒரு கிணறு வெட்டலாமா? ஒரு குளம் அமைக்கலாமா? ஒரு கொடிமரம் வைக்கலாமா? ஒரு பிரகாரம் அமைக்கலாமா? பிரகாரத்துல வந்துட்டு பரிவார சுவாமிகள் வைக்கலாமா? எந்த அளவுக்கு வந்து அகலம் இருக்கணும்? அந்த இடத்துல வந்து கஜ புஷ்பம் வைக்கலாமா? இல்ல நார்மலா வந்து கோபுர புஷ்பம் வைக்கலாமா? எல்லாமே வந்துட்டு என்ன தெரியும். கஜ புஷ்பம்னா இன்னைக்கு நிறைய வந்துட்டு
இந்த யானைக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குதான் கஜபுஷ்டம் சொல்லுவாங்க. அப்ப எந்த கோவில்லையுமே வந்து கஜபுஷ்டம் வச்சா நல்லது. அதாவது பின்னாடி வந்து யானையினுடைய பின்பகுதி பட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் கஜபுஷ்டம்னு சொல்றது. அந்த கஜபுஷ்டம் வச்சோம் அப்படின்னா கோவில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறது கிடையாது, தெரியாது. கஜபுஷ்டம்னா என்னன்னா கிண்டல் பண்ணுவானுங்க, என்னடா கஜபுஷ்டம்ன்றாரு அப்படின்னு. அப்போ வந்துட்டு என்னக்கா கஜபுஷ்டம் வைக்கிறது, குதிரை புஷ்டம் வைக்கிறது, கஜம்ன்றது இது, குதிரை புஷ்டம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டுனாக்கா அமைப்புகள்ல வைக்கணும். இந்த கோவில்ல கொடிமரம் வைக்கலாமா வைக்க கூடாதா, எந்த மரத்துல வைக்கணும், எவ்வளவு அடியில வைக்கணும், எந்த மாதிரி வைக்கணும், இதுக்கு எந்த மாதிரி திருவிழா பண்ணணும், பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற இவ்வளவு விஷயங்கள் அஷ்டமங்கல பிரசனத்துல மட்டும்தான் கிடையாது. என்ன கேள்வி கேட்டு எந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்றதுதான் அஷ்டமங்கல பிரசனத்தினுடைய முழு ஒரு விதி அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவா அஷ்டமங்கல பிரசன்னன்றது வந்து இதற்கு மேல வந்து ஒரு பிரசன்னமும் கிடையாது, இதற்கு மேல வந்துட்டு ஒரு ஜோதிடமும் கிடையாது. இதுதான் ஃபைனல். இதுல நீங்க தேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் நம்பர் 1 ஜோதிடர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா எங்கிட்ட கேட்கலாம். இது வந்து நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பா கேளுங்க. நீங்க கிளாஸ் எடுக்க போறது சோழிங்க பிரசன்னமா இல்ல அஷ்டமங்கல பிரசன்னமா? ஐயா, அஷ்டமங்கல பிரசன்னம். ஓகே. இப்ப நம்ம அஷ்டமங்கல பிரசன்னத்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோழி பிரசன்னத்தை பத்தி சொல்லல, அஷ்டமங்கல பிரசன்னம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சார் நீங்க கைரேகை பத்தி கைரேகை சொல்லிட்டீங்களா சார்? கைரேகை சொல்லி தரீங்களான்னு கேக்குறேன். கைரேகை இதுல வராதுங்க. இது வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் மட்டும். அஷ்டமங்கல பிரசன்னம் மட்டும் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி தரோம். அதனால வந்து இதுல முழுக்க அஷ்டமங்கல பிரசன்னமே சொல்லி தரோம். இல்ல அஷ்டமங்கல பிரசன்னத்துல சோழி போட்டு பாப்பீங்களா, எதுல வச்சு பாப்பீங்க? சோழி பிரசன்னம், சோழிதான். சோழியும் அதுக்கப்புறம் வந்து சொர்ணாருடமும். சொர்ணம்னா வந்து தங்க காசை வச்சு வந்துட்டுன்னா இப்ப வந்து எப்படி வந்துட்டு நாங்க பாக்கணும் அப்படின்னா, ஒரு 12 வயசுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை எல்லாம் வந்துட்டுனாக்கா போட்டு அந்த பொண்ணுக்கு பூ வச்சு அந்த பொண்ணுக்கு நிலங்கு வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கன்னியா பூஜைன்னு வந்து பண்ணுவாங்க. அந்த கன்னியா பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா அதுக்கு தீபாதனம் எல்லாம் காமிச்சிட்டு அந்த பொண்ணு கையில அந்த பொண்ணு கையில வந்து வெத்தலை, பாக்கு, கொஞ்சம் புஷ்பம், அப்புறம் சொர்ணம்னா தங்கம் காயின்ஸை வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும். அந்த எண்ணிக்கை இருக்குங்களா? எண்ணிக்கை பூ வந்து எண்ணிக்கை வந்து 11 பூ, 11 பூ இருக்கு. தங்க காயின்ஸ் ஒண்ணுதான். தங்க காயின்ஸ் ஒண்ணு, ஆமா 1. அத வந்துட்டு வச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடிய ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்து 3க்கு 3 இல்லைன்னா 2க்கு 2 விபூதியால வந்து கோலம் போட சொல்லணும். அது வந்து ஜாதக கட்டம் போட சொல்லணும். ஜாதக கட்டம் வந்துட்டுனாக்கா வந்து போட்டுட்டு அந்த கன்னியா பொண்ணை வந்துட்டு 3 தடவை சுத்தி வர சொல்லணும். 3 தடவை சுத்தி வரும்போது என்ன கேள்வி முதல்ல கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கு அந்த பொண்ணை வந்துட்டு 3 தடவை சுத்திட்டு வந்துட்டு உனக்கு எந்த கட்டத்துல வைக்கணும்னு தோன்றுதோ அந்த கட்டத்துல வைமா அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு வந்துட்டு இப்படியே எடுத்துட்டு போகும். இப்படியே எடுத்துட்டு போய் 3 தடவை சுத்திட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த கட்டத்துல கொண்டு போய் வைக்கணும். வைக்கும் போது அது வந்துட்டுனாக்கா தனுஷா, மகரமா, கும்பமா, மீனமா, அதை வச்சு அதான் லக்னம். அந்த லக்னத்தை வச்சுதான் நாம வந்து மெயினான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க இருக்கக்கூடியவங்க என் புள்ள படிப்பானா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டா அதை 108 சோழில நம்ம பலன் சொல்லணும். சரி சரி சார். இது தனியா வந்து கட்டம் போடணும். இது தனியா வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு தனியா வந்து பலகையை வச்சு பலன் சொல்லணும். சரி சார். ஐயா வணக்கம். இப்போ ஒரு வம்சத்துலீங்க ஒரு தலைசாம் பையனுக்கு வந்து கல்யாணமான அதை வந்து நிக்கவே மாட்டிருங்க. ஒரு வம்சத்திலேயே ஒரு குடும்பத்துல சொல்லிங்க அவங்களுடைய பங்காளி முறைகள் வந்து எல்லாருமே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு செயல்பாடு இருக்குதுங்க. அதுல நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியுங்களா? நிவர்த்தியும் பண்ணலாம். அது ஏன்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன் வந்துட்டுனாக்கா அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத வந்து துல்லியமா வந்து அஷ்டமங்கல பிரசன்னத்துல
நம்ம வந்து சூத்திர கணிதம் போட்டு ஸ்புட கணிதம் போட்டு அதுல வந்துட்டு என்னக்கா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு உண்டான பலனும் சொல்லலாம், பரிகாரமும் சொல்லலாம். அப்ப அது நிவர்த்தி ஆயிருக்கலாம். கண்டிப்பா ஆகும். நிவர்த்தி ஆயிடுச்சான்னு வந்து பாக்குறதுக்குமே வந்துட்டுனாக்கா பிரசன்னம் வந்துட்டுனாக்கா நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். அதுக்குதான் வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் வந்து எல்லா பிரசன்னத்தை விட அஷ்டமங்கல பிரசன்னத்துக்குன்னு ஒரு தனி மவுஸ் உண்டு. ஓகேங்க. இப்போ ஒரு குடும்பத்திலீங்க அவங்களால மட்டும் அப்ப அவங்க மூலியமா மத்தவங்க சொத்துகள் சேர்த்துறாங்க. ஆனா அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல மட்டுமே சொத்துக்கள் சேர மாட்டேங்குது. ஆனா அவங்க மூலியமா பல அவங்க கொடுக்குற ஒரு வியாபாரத்து மூலியமா பணம் சம்பாரிச்சுக்கிறாங்க, சொத்துக்கள் அதிகமா வாங்கிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினால மட்டுமே அவங்க காலங்காலமா அவங்க ஒரு சொத்துங்கிறதே வந்து பாத்துட்டீங்கன்னா எதுவுமே அவங்களால சேர்த்த முடியல. ஆனா அறிவு, அவங்களுடைய பணபலம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனா சொத்துக்கள் எதுவுமே அவங்களால சேர்த்த முடியல. அதுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா. பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகமேய கர்மா அப்படின்றது 3 கர்மாக்கள் இருக்கு. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து எதுக்குமே வந்து ஒரு பிராப்தம் வேணும். அந்த பிராப்தம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு திறமை இருக்கலாம், அதிர்ஷ்டம் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து growth பண்ற அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு நம்மளோட ஜாதகம் அப்படின்றது நமக்கு வந்து அது வந்து கை கொடுக்கணும். அப்போ வந்து ஜாதகத்துல வந்துட்டு என்ன கர்மாக்கள் இருக்கோ அந்த ஜாதகத்தினுடைய கர்மாக்களை அப்படியே பிரசன்னத்தின் மூலியமா வந்துட்டு கன்வே பண்ணி அதுக்கு வந்து தீர்வும் அதே மாதிரி வந்துட்டுனாக்கா ஏன் இந்த மாதிரி வந்து அனுபவிக்க முடியல, இது வந்து மத்தவங்களுக்கு அவங்க வந்து எல்லாம் பண்றாங்க, ஆனா இவங்களுக்குன்னு ஏன் அதை பண்ணிக்க முடியல அப்படின்றத வந்து தெளிவா பதில் சொல்லிடலாம். சிறப்பு. நன்றிங்க ஐயா. சரி. வேற யாராவது கேள்வி? சொல்லுங்க சார். இது வந்து சதீஷ்குமார் சார் பேசுவாங்க. அவர் பேசுவாங்க. குழந்தை பாக்கியமும் தெரிஞ்சுக்கலாங்களா? குழந்தை பாக்கியம் கண்டிப்பா சார். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தெரிஞ்சுக்கலாம், குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து குழந்தை பிறந்தா அந்த குழந்தையால நமக்கு நல்லதான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு தத்து குழந்தை வந்துட்டு நம்ம எடுக்கலாமா எடுக்க கூடாதா, அந்த தத்து குழந்தை எடுத்தா நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு growth ஆகுமா ஆகாதா, தத்து குழந்தைக்கு வந்த பிறகு நம்மளோட குடும்பம் எப்படி ஆகும் அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம பதில் சொல்லிடலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்டாலும் எத்தனை நாள் இது பண்ண முடியும் சார்? இப்ப நீங்க வந்து இப்ப 16 நாள் கிளாஸ், 16 ஆனா நாளைக்கு அதுக்கு மேலயே நமக்கு பிராக்டிஸ் இருந்தா மட்டும் தானே அது நம்ம இறங்க முடியும். அப்படியெல்லாம் கிடையாது சார். பிராக்டிஸ்ன்றது வந்துட்டு நம்ம வந்துட்டுனாக்கா வந்து நீங்க கத்துக்கவே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லாம அப்படிலாம் கிடையாது சார். அதாவது அனுபவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா வந்து சமையல் மாதிரி தான். ஒரு யூடியூப்பை பார்த்து நம்ம வந்துட்டு உடனுக்குடனே நம்ம போட்டு வந்துட்டு ஒரு சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, ஒரு பொரியல் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவும் அப்படிதான். இப்ப நான் சொல்லி கொடுப்பேன், 1 by 1 இப்படி பண்ணுங்க. முதல்ல பலகையை வைங்க, அதுக்கு பலகைக்கு மேல சோழியை வைங்க, சோழியை 9 சோழி எங்க வைங்க, மீதி சோழி எங்க வைங்க, அதுக்கப்புறம் சாமி கும்பிடுங்க, அப்புறம் கலசத்தை இந்த பக்கம் வைங்க அப்படின்னு வைக்க மாட்டீங்களா நீங்க? அவ்வளவுதான். அப்ப வந்துட்டுனாக்கா இப்ப இருக்கிறது நமக்கு 12 கட்டம். இதுல வந்து பாதம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்துட்டு கிரகங்களுடைய நட்பு பகை தேவை கிடையாது. இது ரொம்ப ஈஸி. இது வந்து என்னன்னா வந்துட்டு லக்னமும் தான் பேசும். ஓகேங்களா? லக்னம் தான் பேசும். அப்ப வந்துட்டுனாக்கா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க. இப்ப என்ன அப்படின்னா இதுல லக்னம் தான் பேசப்படும். அப்ப இதுல வந்துட்டு நட்பு, பகை, நீச்சம், உச்சம், ஆட்சி, மறைவு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது முழுக்க வந்துட்டு லக்னம் தான் நமக்கு வந்துட்டு ஹீரோ. உதயாரோட லக்னம், பிரசான்னாரோட லக்னம், தாம்புலாரோட லக்னம், அப்புறம் கேள்வியாரோட லக்னம், சோழியாரோட லக்னம், இவ்வளவுதான். சோழியாரோடத்தை எப்படி பயன்படுத்தணும், தாம்புலாரோடத்தை எப்படி பயன்படுத்தணும், சொர்ணாரோடத்தை எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரி வந்து உதயாரோடத்தை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருவேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 5-6 நாளைக்கு அப்புறமாவே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வந்துடும். 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு குழப்பலாம் மாட்டேன். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்ல குழப்பற மாதிரி இருக்கா? இதே மாதிரிதான் நான் எடுப்பேன். ஏன்னா வந்து
இப்போ மத்தவங்க மாதிரி வந்துட்டு அப்படியே மொழிகி பூசிட்டுலாம் போயிட மாட்டேன். நான் வந்துட்டு A to Z நீங்க உட்காந்து கீழே துண்டை போட்டு உட்கார்ந்து நீங்க பிரசன்னம் பலகை வந்துட்டு பார்த்து மறுபடியும் எடுத்து வைக்கிறவனே சொல்லி கொடுத்துருவேன். அப்போ வந்துட்டுன்னா எல்லாமே உங்களோட ஏட்டுல இருக்கும், எல்லாமே உங்களோட மைண்ட்ல இருக்கும், நீங்க எதுவுமே மறக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இருக்கிறது 12 கட்டம், அசால்ட்டா நீங்க பார்த்துடலாம். எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் சரி, இந்த தோஷம் தான் உனக்கு இருக்கு அப்படின்னு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து 1000 தோஷம் இருக்கு. அதெல்லாம் நம்ம உட்கார்ந்து படிச்சுட்டோன்ற அவசியமே கிடையாது. இதுல முக்கியமானதெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த முக்கியமானதெல்லாம் நான் கண்டிப்பா வந்துட்டேனாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்க வந்துட்டேனாக்கா வந்து பாதகாதிபதி மகா பாதகாதிபதி எடுக்கணுமா ஐயா? ஆமா, இதுல வந்து பாதகாதிபதி அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது உண்டு. அதுக்கு வந்து பரிகாரம் உண்டு. மகா பாதகாதிபதினா பரிகாரம் இல்லை. அந்த பாதகாதிபதி மகா பாதகாதிபதியை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து மகா பாதகாதிபதி வேற மாதிரி எடுப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து மகா பாதகாதிபதி வேற மாதிரி சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? ஆக மொத்தத்துல இது முழுக்க முழுக்க கேரளாவுடைய ஸ்டைல் மட்டும்தான். அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். கேரளா ஸ்டைல் மாதிரி தான் வந்துட்டு இதுவும் வரும். ஐயா, இந்த ஆகம விதின்னு சொன்னீங்களா, அதுவும் இதுல சொல்லி தருவீங்களா? இல்ல, இது வந்துட்டு ஆகம விதின்றது அது தனி சப்ஜெக்ட். அது வந்து ஆலய பிரசன்னம்னு பேரு, அதுக்கு தேவதா பிரசன்னம்னு பேரு. குலதெய்வதா பிரசன்னம்ன்றது தனி. ஏன்னா இதுல வந்து அஷ்டமங்கல பிரசன்னம்ன்றது வந்து என்ன ஒண்ணுன்னா, இப்ப அஷ்டமங்கல பிரசன்னம், தேவதா பிரசன்னம், குலதெய்வதா பிரசன்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் படிச்சுட்டீங்கன்னா 100ல ஒரு 75% வந்துருவீங்க. மீதி இருக்கிற அந்த தேவதா பிரசன்னம், குலதெய்வதா பிரசன்னம் 25 தான். என்னன்னா இந்த அஷ்டமங்கல பிரசன்ன ரூட் வழியா போய் தான் நீங்க குலதெய்வத்தை தொட முடியும். அஷ்டமங்கல பிரசன்ன வழியா போய் தான் நீங்க வந்து தேவதா இது கோவில் பிரசன்னத்தை தொட முடியும். அப்ப அது ரெண்டுமே ஈஸி உங்களுக்கு. இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் தான் படிக்கிறது கஷ்டம். குருஜி, இப்போ நீங்க ஒரு ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 25,000 வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து அது பார்த்து சொல்றதுக்கு மட்டும்தானா? அதுக்கு பரிகாரம் வந்து அதுவும் நம்ம பண்ணி கொடுக்கறதுன்னா அதுக்கு தனியா சார்ஜ் வாங்கணுமா குருஜி? இல்லம்மா, நமக்கு வந்து ஒரு நாள் அதுவே இதுலயே அடங்கி இல்ல அடங்காது. நமக்கு வந்து பார்த்து சொல்றதுக்கு மட்டும்தான் 25,000. இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் வாங்குறாங்க. இன்னைக்கு 25,000 வந்து கண்டிப்பா வந்துட்டு கேரளா சோழி பிரசன்னம் பாக்குறாங்கனாலே, நார்மலா கேரளா சோழி பிரசன்னம் பார்த்தாலே வந்துட்டு 3,000 5,000 இல்லாம யாரும் பாக்குறது இல்ல. ஓகேங்களா? அது வந்து வந்தா வராங்க, வரலன்னா போறாங்கன்னு விட்டுடும். அதே மாதிரி அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் நமக்கு நிறைய வேலை இருக்குமா. கலசத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கட்டத்தை போட்டு சொல்லுங்க. நம்ம இவ்வளவு பண்றோம்ல குருஜி, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சார்ஜ்? அதுவும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அது பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் வருதுன்னு அதுவே சொல்லும். நம்ம ஓம விதானமா பரிகாரம் சொல்றதா, கோவில் பிரகாரமா வந்துட்டு பரிகாரம் சொல்றதா, அது தாந்திரிகமா மாந்திரிகமா, அது நம்மளோட மூளை அப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு என்னாக்கா நம்ம படிக்கிற வழியும் தான் கஷ்டம். பரிகாரத்தை வந்து எப்படி வந்து சொல்லணும்ன்றது நமக்கு மூளையே வந்து நமக்கே சொல்லி கொடுத்துரும். இல்ல, இப்போ ஒரு வழியா இந்த களத்திர தோஷம் மாதிரி இருந்து கணவனோடய சேர்ந்து வாழ முடியாம இருக்கு, பர்டிகுலரா அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு குருஜி செலவாகும்? கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து நமக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பார்வதி பரமேஸ்வரன் ஹோமம் வந்துட்டு பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்ப வந்து கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்துட்டு ஒரு பரிகாரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஆணுனுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 7 பெண்ணுனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 8 ரெண்டும் வந்து எடுத்து அது என்ன கிரகம்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு வந்து நமக்கு வந்துட்டு ஹோமம் பண்ண தெரியணும். அப்போ ஹோமம் பண்ற ஐயரை வச்சு அந்த ஆணுடைய 7ஆம் இடத்து அதிபதி கிரகத்திற்கும் பெண்ணுடைய 7 8 அது அந்த கிரகத்திற்கும் நம்ம வந்து பண்ணிட்டு நவகிரக சாந்தியும் ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டுனாக்கா தோஷ நிவர்த்தி அப்படின்றது வந்து ஏதாவது வந்து பக்கத்துல வந்து கோவில்களுக்கு வந்துட்டு போக சொல்லலாம். பொதுவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போயோ பெருமாள் கோயிலுக்கு போயோ இது சரி பண்ண முடியுமான்னா கிடையாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித ஜென்மம் அப்படின்றது மேலேந்து
மேலேந்து வந்து விண்ணிலிருந்து ஒரு பெண்ணினுடைய வழியாக வந்து மறுபடியும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து கீழே விழுதுன்னா அதுக்கு முழு பொறுப்பு யாருடையதுன்னா கிரகத்துக்கு தான். அப்போ வந்து கிரகம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதை வந்து சாமியால கூட தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா கிரகங்களுக்குத்தான் நீங்க வந்து பூஜை பண்ண கத்துக்கணும். அப்போ வந்து என்னன்னா அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்கும்போது என்ன லக்னம் வருது, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் வருது, 7, 8 பெண்ணுக்கு என்ன கிரகம் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நல்லது. அந்த பரிகாரம் என்பது வந்து நம்ம எவ்வளோ பொருள் திங்ஸ் வாங்குறோம், அதே மாதிரி வந்து எந்த ஐயரை வச்சு பண்றோம், எங்க பண்றோம், அது நமக்கே வந்துட்டுனா ஒரு ஐடியா வந்துடும். இப்போ 7ஆம் பாவமான கலத்திர ஸ்தானத்துல வந்து ராகுவோ கேதுவோ மாட்டியிருந்தா கூட நம்ம இந்த பரிகாரத்தின் மூலமா சரி பண்ண முடியுமா குருஜி? ஆமா ஆமா, அது வந்துட்டு என்னக்கா ராகு கேது இருக்குன்னா உண்மத்த தோஷம் அதம தோஷம் அப்படின்னு இருக்கு. அது வந்துட்டு என்னக்கா வந்து அந்த ராகு கேது அப்படின்றது வந்து சரத்துல இருக்கா, சிரத்துல இருக்கா, உபயத்துல இருக்கா, அக்னியில இருக்கா, நிலத்துல இருக்கா, நீர்ல இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னக்கா நெருப்புல இருக்கா அப்படின்றத பார்த்து எந்த மாதிரி வந்து இப்ப அக்னியில இருந்ததுன்னா அக்னி தகுந்த பரிகாரம் ஹோம விதானங்கள், நிலத்துல இருந்தா அங்க பிரதர்ஷனம் அடி பிரதர்ஷனம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுகள், காற்றுல இருந்ததுன்னா மந்திர உபச்சாரங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் இந்த மாதிரி, நீர்ல இருந்ததுன்னா அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இந்த மாதிரி. அப்ப வந்து என்னன்னா வந்து நம்ம எதுல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணிட்டா கண்டிப்பா அது நிவர்த்தி ஆகும். அப்ப ராகு கேது தோஷம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ திருப்பாம்பரம் இருக்கு, அப்புறம் காளகஸ்திரி இருக்கு, திருநாகேஸ்வரம் இருக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க போய் அங்க எப்படி நாகசாந்தி பண்றாங்க அப்படின்றத ஃபாலோ பார்க்கணும். அப்ப வந்துட்டு என்ன ஒவ்வொரு கோவில்லையும் பூஜை எப்படி பண்றாங்கன்றத பார்த்து அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி நாம வந்துட்டு இங்க ஐயரை வச்சு நாம என்ன பண்ணணும், அந்த பூஜையை வந்து நாம பண்ண கத்துக்கணும். அப்போ எதுக்கு பார்த்தாலும் வந்துட்டு நீ திருப்பாம்பரம் போ, நீ திருநாகேஸ்வரம் போ அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னக்கா வந்து மதிப்பு இருக்காது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம பண்ணி கொடுக்கிற பரிகாரம் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட புரியல உங்களுக்கு சரியா கிடைக்கலமா? சரியா கேட்கல. வேற யாராவது? சார் இதுக்கு மந்திரம் எதுவும் படிக்கணுமா? நம்ம மந்திரம் நீங்க வந்து மந்திரம் படிக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை சார். நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா மந்திரம் தெரிஞ்ச கிரியாக்கள்னா முறை, ஓகேங்களா, நல்ல மந்திரம் தெரிஞ்ச ஒரு ஐயரை கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் அஷ்டமங்கல பிரசன்னம் இருக்கோ அப்ப கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி எப்பெல்லாம் பரிகாரம் பண்ணணும் இருக்கோ அப்ப வந்துட்டு அவங்கள வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு மந்திரம் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க வந்துட்டு என்னக்கா வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் மட்டும் கத்துக்கிட்டா போறோம். மற்றபடி பலன் சொல்லிட்டு பரிகாரம் சொல்லணும்னு அந்த பரிகாரம் எப்படி பண்றது அப்படின்றத நீங்க வந்து ஐயரை வச்சு கேட்டுட்டீங்கன்னா ஐயரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. எத்தனை நாள்ல கத்துக்க முடியும் சார்? அதான் சார் 16 நாள் கிளாஸ் வந்துட்டு சதீஷ் சார் வச்சிருக்காரு. 16 நாள்ல நீங்க கத்துக்கலாம். இது நான் வந்துட்டு என்ன உங்களுக்கு வந்து பெரிய சுத்திலாம் வந்து கொண்டு போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தயாராவீங்க. ஒவ்வொரு நாளும் தயாராகும் போது கரெக்டா 16ஆவது நாள் நீங்க முழுமை அடைஞ்சி ஒரு அஷ்டமங்கல பிரசன்னம் தனியா பாக்குற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க எல்லாருமே. என்ன ஒண்ணுன்னா முடியுமா அப்படின்ற அந்த ஒரு இது வச்சு வைக்காதீங்க. 16 நாளா கத்து கொடுத்துட முடியுமான்னா முடியும், ஓகேங்களா. நாங்க படிச்ச காலத்துல எங்களை வந்துட்டு ஜவ்வு மாதிரி இழுத்து அதை பெருசு 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 பெருசுன்னு ஊதி 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 பெருசாக்கி எங்களை கிட்டத்தட்ட வந்துட்டானாக்கா 11 வருஷம்லாம் படிக்க வச்சாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரினா இப்ப எல்லாம் கிடையாது. இது வந்துட்டுனாக்கா வந்து தேவையற்ற டைம் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு 16 நாள்ல சொல்லி கொடுத்துட முடியும் அஷ்டமங்கல பிரசன்னம். உபாசன தெய்வம்லாம் உங்களுக்கு வந்துட்டுனாக்கா வந்து அஷ்டமங்கல பிரசன்னம் போடும்போது சொன்னாரிடம் வந்துட்டு எந்த வருதோ அதனுடைய இது இப்ப வந்துட்டுனாக்கா சொன்னாரிடம் எந்த லக்னம் வருதுன்னு பார்த்துட்டு அதனுடைய வந்துட்டுனாக்கா அதிபதி வந்துட்டுனாக்கா எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு 9ஆம் இடத்துல உள்ள தெய்வத்தை வந்துட்டு நம்ம எடுக்கணும். அந்த 9ஆம் இடத்து தெய்வம் என்ன, அந்த தெய்வத்துக்கு உண்டான கிரகம் என்ன, அந்த கிரகத்திற்கு உண்டான பூஜை முறைகள் என்ன
அப்படின்றத பார்த்து உபாசன தெய்வம் ஈஸியா எடுத்து கொடுத்துடலாம். வெத்தலை பிரசன்னத்துல அவங்களுக்கு வந்து பிரசன்னத்துக்கு அனுமதி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அஷ்டமங்கல பிரசன்னத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா அஷ்டமங்கலத்துல வந்து நமக்கு வந்து தெளிவு இல்லாம வந்து தெளிவு இல்லாம கிடையாது. அஷ்டமங்கல பிரசன்னம் கண்டிப்பா வந்து தெளிவு நமக்கு கொடுத்தே தீரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அஷ்டமங்கல பிரசன்னம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு வந்து ஒரு சூட்சும முறையில பதில் சொல்லிட்டோம் நமக்கு. ஐயா இது ஜோதிடம் அடிச்சாதான் அதை கத்துக்க முடியுமா இல்ல சாதாரணமாவே? கண்டிப்பா ஜோதிடம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு சொல்லக்கூடியது வந்து ஜோதிடமே தெரியாம இருந்தா கண்டிப்பா கத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் ஒரு இதய சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள அஷ்டமங்கல பிரசன்னம். ஏன்னா எதை வேணாலும் வந்து பண்ணலாம். ஒரு மூளையோ ஒரு இதயமோ அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். அந்த மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தான் ஃபைனல். அப்போ இதற்கு ஜோதிடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நன்றி சார். இதுல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி ஏதோ பரிகாரங்கள் இருக்குங்களா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எப்படி பிறக்கும், டெஸ்ட் டியூப் மூலியமா பிறக்குமா, எல்லாமே வந்துட்டேனாக்கா உங்களுக்கு சொல்லிடலாம். சரி சார். ஓகே குருஜி இப்ப வந்து நமஸ்காரம் குருஜி. இப்ப வந்து இதுலஜி எனக்கு தெரியாது. அப்போ இது எப்படி கத்துக்க முடியும்? ஒரே நிமிஷம் மேடம். ஓகே, இப்போ வகுப்பு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் இது முன்னோட்ட வகுப்பு தான். வகுப்புக்குரிய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம சப்ஜெக்டை ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டு அது மூலம் அடுத்தடுத்த கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கறப்ப தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஐயா இப்ப சொரண ஆரூடம் அப்படின்னு சொல்றாருன்னா சொரண ஆரூடம் எப்படி பார்க்கணும், லக்னம் புள்ளி எது அப்படின்னு ஒரு பாயிண்டா நம்ம கத்துக்கிறப்பதான் அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இருக்கும். அப்ப இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா என்ன, ஏன்னா ரொம்ப பேருக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல். அதுக்காக இந்த ஒரு முன்னோட்ட வகுப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னத்துல என்னென்ன சப்ஜெக்ட் வரப்போகுது, அந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஐயா சிறப்பான விளக்கமா கொடுத்தாங்க. இந்த வகுப்பை பற்றியான தகவல்கள் பேசிடுவோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வந்து 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் ஐயா சொன்ன மாதிரி 16 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை, ஒரு நாள் 2 மணி நேரம் நடக்கும். 8 மணியிலிருந்து 10 மணி வரை மொத்தம் 16 வகுப்புகள் நடைபெறும். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்கள் நடைபெறும். ஆக்சுவலி இந்த வகுப்பு அப்படிங்கிறது அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு அப்படிங்கிறது ஜோதிடத்திலேயே ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கு விடைகளை தேடித்தரக்கூடிய ஒரு வகுப்பு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஏன் இவ்வளவு நீண்ட நாள் கழிச்சு நம்ம இந்த வகுப்பு அப்படிங்கிறது போடுறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் பிளான் வச்சு ரொம்ப மாணவர்கள் ஜோதிடம் படித்த மாணவர்களா இருக்கட்டும், வாஸ்து பயின்ற மாணவர்களா இருக்கட்டும், நம்மள்கிட்ட கேட்கிறப்பையும் நம்ம இதுக்குன்னு ஒரு பிரசனத்துக்குன்னு இதுக்கு நம்ம ஒரு இண்டிகேஷன் வரணும்ல, நமக்கு ஒரு பிரசனம் அப்படிங்கிறது கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு காலதாமதம் இந்த வகுப்பு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கோம். இந்த மாணவர்களுக்காக, நம்மள்கிட்ட படித்த மாணவர்களுக்காக பிரதானமா மிக மிக அதாவது வந்து வேற இந்த பிரசனத்துல ஐயா சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு பிரசனை பார்க்க போறோம்னா 25,000 30,000 வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இந்த கட்டணம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு இதுக்கான சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம், அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க போறோம். அதுக்கான ஒரு அற்புதமான வகுப்பு. இந்த வகுப்புக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது நம்ம வழக்கம் போல 3200 ரூபாய் அப்படிங்கிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் அப்படிங்கிறது நிர்ணயம் செஞ்சிருக்கோம். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பயும் போல வகுப்புக்குரிய லிங்க் அப்படிங்கிறது அவர்கள் குழுவிலே வரும். அதுல இணையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவுல நீங்க வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் செய்து வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகம், வகுப்பு ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வகுப்புல இணையணும்னு விருப்பம் இருந்தாலும் சரி, சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட அட்மின் நம்பர் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது என்னையே கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புக்குரிய சந்தேகத்தை கேட்டு வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான வகுப்பை இந்த 1.5 மணி நேரம் நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீண்டும் நம்ம நன்றி வந்து வகுப்பு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அனைவரும் சந்திப்போம். இந்த வகுப்பு தொடங்குறதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? தொடங்கக்கூடிய வகுப்பு இல்ல எதுவும் இல்லைங்க சார். ஓகே சார் இப்போ கிளாஸ்ல ரெக்கார்ட் வந்துருங்க சார். எப்பயும் போல உங்களுக்கு வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையிலே வந்துடும். பிளஸ் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் ஏதோ பிரயோகம் பண்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குழுவுல பதிவிடப்படும். அது இல்லாம ஜோதிடம் அப்படிங்கிறது அடிப்படையா தெரிஞ்சா போதும். அப்படி இல்லாட்டி கூட அதற்கான பிடிஎஃப் அப்படிங்கிறதும் நம்ம நிறுவனம் சார்ந்து அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் அப்ப ஐயா சொன்ன மாதிரி பகை பெற்ற கிரகங்கள் எது, நட்பு பெற்ற கிரகங்கள் எது, கிரகங்களுடைய காரகத்துவங்கள் எது, இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு பிடிஎஃப் வழியில எல்லாத்தையும் கொடுத்துருவோம். வணக்கம் சார், சுப்ராஜ். ஜோதிடம் தெரியாம சார் பண்றது? ஜோதிடம் அடிப்படையை மட்டும் தெரிஞ்சா போதும் சார். நம்ம ஐயாட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் 2 நாள் ஜோதிடம் அடிப்படையா எடுக்க சொல்லி இதற்கு தேவையான அடிப்படையான ஜோதிடமும் உங்களுக்கு சொல்லி தர சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதற்கு எப்படி தேவையோ ஜோதிடம் தெரியாட்டி கூட இதற்கு அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் 2 நாள் வகுப்புல சொல்லிட்டேன். ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, இப்போதைக்கு வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுப்போம். வகுப்பு அப்படிங்கிறது 5ஆம் தேதி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. வகுப்பில் இணையணும் விருப்பப்படுறவங்க அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செய்து வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களோட அனைத்து சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் அங்கே பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில் நமக்கு நடத்தி கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து எஸ் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்கா சார்? நாளைக்கு அசோசியல் கிளாஸ். நன்றி சார். தேங்க்யூ.